Good morning students, welcome to 12th standard economics. Okay, so already we discussed first 7 lesson and also 10th lesson and 11th lesson. Okay, so today's class we are going to discuss about the concept 8th lesson. Okay, so 8th lesson topic name International Economic Organization. Okay va, so lesson name என்னடா International Economic Organization. Okay, so இப்போ நம்ம last classல என்னடா discuss பண்ணோம், basis of trade, trade na என்ன, gains from international trade, terms of trade பார்த்தோம், balance of payment பார்த்தோம், foreign exchange. Okay, so that and all we discussed in last class. Okay, so அதில் நம்ம பிரீஃபாக நோட் பண்ண பாயிண்ட் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னால எஸ்பெஷலி லெஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ், அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்வர்ஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஓகேவா, அதாவது எக்ஸ்போர்ட் கம்மியாகி இம்போர்ட் அதிகமாக இருக்கிற சுச்சுவேஷன், அதை தான் அட்வர்ஸ் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த சுச்சுவேஷனால் அந்த மாதிரி லெஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாம் நிறைய அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம். சரியா, ஸோ அந்த ரிமூவ் பண்ணுறதுக்காக ஓகே, அந்த அப்ஸ்ட்ரகில் ஓகே அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், அதர்வைஸ் என்ன சொல்லலாம், adverse impact of terms of trade or balance of trade. ஸோ இந்த மாதிரி இம்பேக்ட்னால கண்ட்ரிஸ் எல்லாமே எஸ்பெஷலி லெஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ் என்னாக ஆரம்பிச்சது, டவுன் ஆக ஆரம்பிச்சது. சரியா, ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக 1930s பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் டிப்ரெஷன் ஒன்று வந்தது. சரியா, அதனால் ஹோல் வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸுமே பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்காக ரொம்ப சஃபர் ஆனாங்க அந்த கிரேட் டிப்ரெஷன். சரியா, அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபால் இன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, நல்லா நோட் பண்ணு, அந்த 1930s கிரேட் டிப்ரெஷனுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால் இன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாச்சு. அட் த சேம் டைம் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா மாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா, ஓவர் ப்ரொடக்ஷனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் நிறையா க்ரியேட் ஆச்சு. இந்த மாதிரி ப்ராப்ளத்தினால தான் அந்த 1930s கிரேட் டிப்ரெஷன் வந்தது. சரியா, ஸோ அதே மாதிரி ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிஸுமே, டெவலப்டு கண்ட்ரி அண்டர் டெவலப்டு கண்ட்ரி எல்லா கண்ட்ரிஸுமே அவங்களோட எக்கனாமிக் ரிசோர்ஸஸை ஃபுல்லாக இழந்துட்டாங்க. சரியா, ஸோ அந்த சிச்சுவேஷனில் எக்கனாமிக் சிச்சுவேஷனை ரெக்கவர் பண்ணுறதுக்காகவும் இந்த கிரேட் டிப்ரெஷன்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் ஆஃப்டர் 1940s அந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா தே கேன் கிரியேட் த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன். சரியா, ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இதையெல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஆரம்பித்த இன்ஸ்டியூஷனுக்கு பேர் தான் என்னடா இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன். சரியா, ஸோ இந்த லெசனில் அதை தான் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் to understand the role of international economic organization to the magnitude of the global business. So to know the objectives, business functions and achievements of the IMF, International Monetary Fund, IMF, World Bank and WTO, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதைத்தான் இந்த லெசனில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஓகே, இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் என்னென்னடா, IMF, வேர்ல்டு பேங்க், WTO, இதோட ஃபங்க்ஷன்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ், அச்சீவ்மெண்ட், ஓகே இந்தியாவுக்கும் இதுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப், இதைத்தான் இதில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். சரியா, ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டு ஸ்டடி அபவுட் த ட்ரேட் பிளாக். ஓகேவா, ஸோ ஒரு குறிப்பிட்ட வட்டாரம், ரீஜியன் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வேர்ல்டு லெவலில் தே கேன் டிவைடட் சார்க் கண்ட்ரிஸ், ஏஷியன் கண்ட்ரிஸ், பிரிக்ஸ் கண்ட்ரிஸ். ஸோ இந்த மாதிரி அந்தந்த ஜோனலில் வந்து அவங்க செப்பரேட் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சரியா, ஸோ அந்த ட்ரேட் பிளாக்ஸோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் இந்த லெசனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு பாருடா இன்ட்ரொடக்ஷன். ஓகே, ஸோ பாரு, நான் ஆல்ரெடி சொன்னதே தான் இதில் இருக்கும். இந்த ப்ரீவியஸ் சாப்டர் வி ஹாவ் ஸ்டடி த பேசிக்ஸ் ஆஃப் ட்ரேட், கெயின்ஸ் ஃப்ரம் ட்ரேட், டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். When trade take place among the countries, the developed countries always stand to gain and the underdeveloped, LDC na less developed countries, suffers from adverse terms of trade as well as the balance of payment and they affect their exchange rate. So the Great Depression of 1930s and the World War II led to purely nationalistic policies in which almost every country imposed trade restrictions, exchange controls and exchange depreciation so as to boost export and to restrict import considerably. Okay va, so நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கிரேட் டிப்ரெஷன்லேயும் வேர்ல்டு வார்லேயும் ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட எக்கனாமிக் ரிசோர்ஸஸை வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ அதுலேருந்து அவங்க குயிக்காக ரெக்கவர் ஆகிறதுக்காக ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை ஸ்டேபிள் பண்ணணும், எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ஸ்டெபிளைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அதோட இம்போர்ட் ரேட்டை குறைக்கணும், எக்ஸ்போர்ட்டை என்கரேஜ் பண்ணணும். சரியா, ஸோ இந்த மாதிரி ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா
இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒன்றை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சரியா? ஸோ இது ஆரம்பித்ததில் ஒரு கிரேட்டர் ரோல் பார்த்திங்கன்னா நம்ம எக்கனாமிக்ஸ்லேயே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதில் இருக்கார் பாரு ரைட் சைடு, ஜான் மெனார்ட் கீன்ஸ். அவரோட ஃபுல் நேம் என்னடா? ஜான் மெனார்ட் கீன்ஸ். ஓகேவா? அடுத்தது ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட். ஸோ இவங்க தான் ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் போத் த வேர்ல்டு பேங்க் அண்ட் த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். இதை வெரி 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 இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த 2 பர்சன் தான். ஓகே, அவரை ஒயிட் அப்படின்னு சொல்லுவோம், இவரை வந்து கீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த 2 பர்சனும் தான் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ். இவங்களை நம்ம என்னென்னு டிஸ்கிரைப் பண்ணுறோம்டா? ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் வேர்ல்டு பேங்க் அண்ட் ஆல்சோ த IMF. ஸோ இதை ரெண்டையும் கிரியேட் பண்ணதில் இவங்களோட ரோல் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் டு ப்ளே. சரியா? ஸோ பாரு, இந்த வேர்ல்டு பேங்க் அண்ட் ஆல்சோ த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாரு. ஓகேவா? ஸோ இந்த ஆஃப்டர் 19 வேர்ல்டு வார் நான் சொன்னேன் இல்லையா, செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ அந்த உச்ச மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா IMF அண்டு அது ஃபுல்லாக பாரு. The Bretton Woods Conference proposed IMF, World Bank and International Trade Organization ITO அப்படின்னு சொல்லுவோம். ITOன்னா என்னடா? International Trade Organization in 1944. So the IMF and the World Bank were started in 1945. So instead of WTO, an interim arrangement was made by named GATT. ஜென்ரல் கேட்டோட ஃபுல் ஃபார்ம் பாருடா, ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்ட் ட்ரேட். ஓகேவா? ஸோ த கேட் வாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன் டு த WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஃப்ரம் 1995. ஸோ இதை நான் உனக்கு எல்லாம் புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்கிறேன் பாரு. இந்த பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட IMF, வேர்ல்டு பேங்க் அந்த WTO. சரியா? எங்கடா இதை ஸ்டார்ட் பண்ணாங்க? இந்த 3 இன்ஸ்டிடியூஷனுமே என்னென்ன? இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு, வேர்ல்டு பேங்க்கு அண்ட் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஸோ இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதுக்கு ஃபஸ்ட்டு நேம் பார்த்தீங்கன்னா கேட்டுன்னு இருந்தது. ஓகேவா? கேட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஜென்ரல் அக்ரிமெண்ட் அண்ட் டேரிஃப் ட்ரேட். ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்ட் ட்ரேட். ஓகேவா? ஸோ இந்த 2 ஆர்கனைசேஷனும் IMF, வேர்ல்டு பேங்க்கு பார்த்தீங்கன்னா 1944. ஓகேவா? ஸோ 1944 இதுக்கான என்ன சொல்கிறது, பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸில் இதுக்கான டிசிஷன் எடுத்தாங்க. பட் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1945. ஓகேவா? அது எப்படா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? 1945. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் DC. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்க்கும் பார்த்தீங்கன்னா 1944 தான் இது பண்ணாங்க, டிசிஷன் எடுத்தாங்க. பட் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது பார்த்தீங்கன்னா 1945. ஓகே, ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் DC. ஓகேவா? பட் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவா. இந்த கேட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, கேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ WTO அப்படின்னு நேம் மாற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995. சரியா? பட் கேட் அப்படிங்கிறது 1945 அதுவும் இருந்தது, ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். பட் அதோட பேரை கேட்டை என்னவா மாற்றிருக்காங்க? WTO அப்படின்னு 1995 வந்து மாற்றினாங்க. ஓகேவா? ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெனீவா. ஓகே, ஸோ இப்போ இந்த 3 இன்ஸ்டிடியூஷனோட என்னது மீனிங், அதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அதோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு கிளாஸில் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் பாரு, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். ஓகே, IMF. So, the purpose of International Monetary Fund is to secure and promote economical and financial cooperation among the members. So, the IMF was established to assist the member nation to tide over the balance of payment disequilibrium in the short term. Okay, so இந்த IMF எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவலாக கண்ட்ரிஸுக்குள்ளே, ஓகே, அந்த கண்ட்ரியில் மெம்பர்ஸ் கண்ட்ரி இப்போ IMF அப்படின்னா நியர்லி ஒரு 180 to 183 கண்ட்ரிஸ் ஐ திங்க் ஸோ. ஓகே, ஸோ 189 மெம்பர் கண்ட்ரிஸ் இப்போ வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ அந்த 189 மெம்பர் கண்ட்ரிஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் கோஆப்ரேஷனை எக்கனாமிக்கலாக ஃபினான்ஷியலாக ஒரு மியூச்சுவல் கோஆப்ரேஷனாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதா ஒன் ஆஃப் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் ட்ரேட். சரியா? ஸோ இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது எதுக்காக அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் இருக்கிற டிஸ்இக்லிபிரியமை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஓகேவா? பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டோட என்ன சொன்னேன், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படின்னு சொன்னேன், அதோட டிஸ்இக்லிபிரியம் ரெசிப்ட் பேமெண்ட் அப்படின்னு சொன்னேன். அதோட டிஸ்இக்லிபிரியம் அப்படிங்கிறது நம்மளோட ரெசிப்ட் கம்மியாகி
ஓகே, எக்ஸ்போர்ட் கம்மியாகி நம்மளோட பேமெண்ட் நம்ம பே பண்ணுற இம்போர்ட்டுக்கு பே பண்ணுற அந்த அமௌண்ட் அதிகமாகிறது தான் பேலன்ஸ் ஆஃப் டிஸ்இக்லிபிரியம் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அதை குறைக்கிறதுக்காக தான் என்ன பண்ணாங்க, இந்த இன்ஸ்டியூஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா IMF ஹேஸ் 189 மெம்பர் கண்ட்ரிஸ் வித் ரிப்பப்ளிக் ஆஃப் நவ்ரு ஜாயின்ட் இன் 2016. லாஸ்ட்டாக ஜாயிண்டான கண்ட்ரி என்னடா, நவ்ரு. இது பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷனில். ஓகேவா, பாரு, த ரிப்பப்ளிக் நவ்ரு எ டைனி சவுத் பசிபிக் ஐலாண்ட், அது ஒன் ஆஃப் த ஐலாண்ட். ஓகே, நேஷன் இன் பசிபிக் ஓஷன் பிகம் த 189th மெம்பர் ஆஃப் த IMF அண்ட் ஆல்சோ த வேர்ல்டு பேங்க். ஓகேவா, ஸோ இதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ IMFோட ஃபஸ்ட்டு மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்னடா, டு ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி கோஆப்ரேஷன் அமாங் த மெம்பர்ஸ் நேஷன். ஓகே, ஸோ எந்தெந்த கண்ட்ரிஸ் இதில் மெம்பராக இருக்காங்களோ அவங்களுக்குள்ள மியூச்சுவல் கோஆப்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டு ஃபெசிலிட்டேட் ஃபாஸ்டர் அண்ட் பேலன்ஸ்டு க்ரோத் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஓகேவா, ஸோ பிட்வீன் த கண்ட்ரிஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் என்ன பண்ணுறது, இன்னும் ஸ்பீடப் ஆகிறது. ஓகே, அதோட ஃபாஸ்டர் பேலன்ஸ்டு க்ரோத்தாக எல்லா கண்ட்ரியுமே. ஓகே, அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இல்லாமல் எக்ஸ்போர்ட் ஈக்குவல் டு இம்போர்ட் அப்படிங்கிற ஃபேவரபிள் சுச்சுவேஷனை எல்லா மெம்பர் கண்ட்ரிக்குமே க்ரியேட் பண்ணி கொடுக்கறது. ஓகேவா, அதர்வைஸ் என்ன ஆகும், அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸில் ஓவராக வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணுறதா ஒன் ஆஃப் த மெயின் அப்ஜெக்டிவ். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா to ensure the exchange rate stability by curbing competitive exchange depreciation. ஹர்பிங்னு என்னமா, தடுக்கிறது, ப்ரெவெண்ட். ஓகேவா, ஸோ இந்த டிப்ரிஷியேஷன் அப்படின்னா என்னது, அந்த இது குறைஞ்சிக்கிட்டே வருது, அதோட எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஓகேவா, அப்போ டு என்ஷூர் த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி. ஓகே, அப்போ அந்த எக்ஸ்சேஞ்ச் அந்த டிப்ரிஷியேஷனால் அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ரெடியூஸ் ஆகாமல் ஸ்டேபிளாக மெயின்டைன் ஆகிறதுக்கான ஸ்டெப்ஸை எடுக்கிறது ஒன் ஆஃப் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த IMF. To eliminate or reduce the exchange control imposed by member nations. ஓகேவா, டு எலிமினேட்னா என்னமா, நீக்கிறது ஃபுல்லாகவே. ஓகே, அதர்வைஸ் குறைக்கிறது. ஓகேவா, ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் ரிலேட்டடாக இப்போ குட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறப்பையோ இம்போர்ட் பண்ணுறப்பையோ we can follow many legal restriction. ஓகேவா, ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறது ஆர் எலிமினேட் பண்ணுறது. To establish multilateral trade and payment system in respect of current transaction instead of bilateral trade agreement. Bilateral நானமா two countries, between the two countries நடுவில் agreement. ஆனால் multilateral அப்படிங்கிறது number of countries இன்னும் அதிகமாக இருக்கும். சரியா, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் bilateral tradeக்கு பதிலாக எதை என்கரேஜ் பண்ணுறது, multilateral trade வந்து என்கரேஜ் பண்ணுறது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா to promote the flow of capital from developed to developing nations. ஓகே, நம்ம லாஸ்ட் இயரில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி கேபிட்டலை அதிகமாக இருக்கிற கண்ட்ரிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கிற கண்ட்ரீஸில் இருக்கிற கேபிட்டலை எங்கே கொண்டு வருது, லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு ப்ரொமோட் பண்ணுறது. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா டு ப்ராப்ளம் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் லிக்விடிட்டி. ஓகே, ஸோ இன்டர்நேஷ்னல் லிக்விடிட்டின்னு என்னமா, நீர்மைத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க, கேஷாக வச்சுருக்கிறது. ஓகேவா, ஸோ அந்த கேஷுக்கான ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறத, எவ்வளோ கேஷாக வச்சுருக்கலாம், எந்த கரன்சியில் வச்சுருக்கலாம், எந்த கரன்சியோட வேல்யூக்கு ஈக்குவலாக வச்சுருக்கலாம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் வந்து அரைஸ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்கா டாலருக்கு நிகராக தான் எல்லா கரன்சியோட மணி வேல்யூவும் டிட்டர்மைன் பண்ணுவோம். சரியா, ஸோ அந்த மாதிரி அந்தந்த கண்ட்ரீஸில் இருக்கிற இன்டர்நேஷ்னல் லிக்விடிட்டிக்கு என்னென்ன ப்ராப்ளம் அரைஸ் ஆகுதோ அதை சால்வ் பண்ணுறது ஒன் ஆஃப் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த IMF. ஓகேவா, ஸோ இதுதான் என்னடா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் IMF.